ஓவர் அலப்பறையா இருக்குது. எதுக்கு இவ்வளோ டிராமா? என்னமோ நெட்டு கட்டுறான், என்னன்னு தெரியல. உடம்புல வெளிக்காயம், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, பசியில தான் மயங்கி இருக்காரு. ஐயோ, இந்த மெடிசன்ஸை கொடுங்க, சரியாயிடும். நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். வரங்க மேடம். மூஞ்சி எப்படி வைக்காதடா டேய். இந்தா ஒரு வாய் சாப்பிடு. இல்ல போதும், கொஞ்சமா சாப்பிடுறா. போதும். என்னடா நீ? இந்தா இந்த தண்ணியாவது குடி. சூர்யா, என்ன பிரச்சனை? யார் அவனுங்க? எதுக்கு உங்களை அடிக்க வரணும்? ஐயோ வீரா, எனக்கு அவனுங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனக்கு அவனுங்களை யாருன்னே தெரியாது. நான் வீட்டுக்கு வரப்ப வாசல்ல நின்னுட்டு உன்னை அடிக்கணும்னு பேசிட்டு இருந்தானுங்க. ஐயோ, அதான் அவனுங்களை அடிச்சேன். அதுக்குள்ள அவனுக்கு உன்னை அடிக்க வந்தவனுங்க. சாரி சூர்யா, என்னாலதான் தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை. ஏய் வீரா, என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? உனக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ ஏதாச்சும் சொன்னா நான் சும்மா விடுவேனா? இவனால இவனையே காப்பாற்றிக்க முடியாது. உனக்கு ஒன்றும் அவ்வளோல, அது போதும் எனக்கு. டேய், தேங்க்ஸ்டா. நீ எங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. உன்னை நினைச்சாலே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குடா. கூட பிறந்தவ மாதிரி எங்களுக்காக நிக்கிறியடா, அதான். இவன் ஒருத்தன். கார்த்தி, இவன் நம்ம குடும்பத்துல பிறக்கலனாலும் இவனும் நம்ம விட்டு பயமாதிரிதான். சூர்யாக்கு வேற யாரு இருக்கா சொல்லு? சூர்யா, நாங்க ஜூஸ் குடிங்க. இல்ல, இப்பதான் சாப்பிட்டேன். எதுக்கு? குடிங்க சூர்யா, அவ்வளவு சண்டை போட்டிருக்கீங்க, இந்த ஜூஸ குடிங்க. பிருந்தா, அவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஜூஸ் எல்லாம் பத்தாது. இவனுக்கு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் போய் சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன். குடிங்க. சூர்யா, உடம்ப பாத்துக்கப்பா. சரி டாடி. பாத்துப்பா. சூர்யா, நீங்க கடைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. சரி. ஏன்பா, இவனை பத்தி தெரியாம உங்க குடும்பமே கொண்டாடுறாங்க, ரொம்ப ஓவரா பண்றான்ல. ஓடுறா, பாத்துக்கலாம். ஐயோ சூர்யா, இந்தா சூப் குடி. இல்ல வேணாம். சூப்பு குடுறா, சரியாயிடும். இந்தா குடி குடி. இது குடிச்சா சரியாயிடுமா? சரியாயிடும், குடி. இதோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்குது. மாறா, உனக்கு சூப் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அவனை கவனி. அவனை தான் அடிச்சு அந்தர செந்தரி ஆக்கி வச்சிருக்காங்க. பாவண்டா, நம்ம வீட்டுக்காக தானே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமா ஆமா, நம்ம குடும்பத்துக்காக தான். நீ குடு. நீ குடி. குடிடா, ஆறுது போது.
உனக்கு வேணும்னா சொல்லு, எடுத்து வைக்கிறேன். இப்போ சாம் போயிடு. ஏன்பா இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்கேப்பா. ஏன் தல, நாம் பார்க்காத சண்டையா இல்லை நாம் பார்க்காத வெப்பனா? ஆனால் இவனுக்கு காயமும் பெருசாக இல்லையே, ஏதோ நடிக்கிற மாதிரி இருக்கே. அவ்வளோலாம் இல்லை, ஆக்டிங் தான். சும்மா எல்லாரும் முன்னாடி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்பா நல்லா நடிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உருகுறாங்களே. அவங்களோட பாசத்தை இவன் மிஸ்யூஸ் பண்ணுறான்டா. பார்ப்போம். ம் சூர்யா, ஆ? உடம்பு இப்ப எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? வலி மட்டும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு வீரா. இங்கே ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல, இங்க உட்கார்ந்தீங்கன்னா யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன். சரி வீரா. வாங்கடா. எப்பா அந்த வீட்டில் இருக்கிற நல்லவங்களா கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்ன மாறா? வா. டேய், என்னடா இவனுங்க இங்க நிக்கறானுங்க? இவனுங்க தானே சூர்யா கிட்ட சண்டை போட்டவனுங்க. இவனுங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவனுங்க என்ன அடிக்க வந்தவனுங்க தானே? ஆ? இவங்க வாங்க. ஐயோ, உண்மையை சொல்லிட்டானுங்களா? மாறா, இவனுங்களை எல்லாம் 4 அடி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டியதானே? கலெக்டர் வீடேறி வந்து இங்க இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவனுங்களுக்கெல்லாம். அத்த அவசரப்படாத, பொறுமையா இரு. ஆ? மேடம், இவனுக்கு உங்களை அடிக்க வந்தாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பின்ன இல்லை மேடம், இவனுங்க சூர்யாவை அடிக்க வந்தவனுங்க. என்ன நானே தான் பேசிட்டு இருக்கணுமா? சொல்லுங்கடா. ஆமா மேடம், நாங்க சூர்யா சார் தான் அடிக்க வந்தோம். அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் மேல கடுப்பாகி அவரை அடிக்கலான்னு வந்தோம் மேடம். அதுக்கு தான் நான் இருக்கிற வீட்டில் என் கண்ணு முன்னாடி என் பங்காளி மேலேயே கை வச்சிட்டானுங்க. அதுதான் மனசு கேட்கல, போய் 2 அடியை போட்டு கூப்பிட்டு வந்தேன். டேய், என் பங்காளி கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. கேளுங்கடா. அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. பங்காளி இன்னும் உங்களை மன்னிக்கல போல இருக்கு. உங்களெல்லாம் ஏய், மன்னிச்சிட்டேன். அமுச்சுடு. பங்காளி மன்னிச்சிட்டான், அதனால உங்களை விடுறேன். போடு. போங்கடா.